இந்தியாவின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரிப்பான டோக்ரா பாணி சிற்பக்கலையை சத்தீஸ்கர் மாநில பழங்குடியின மக்கள் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை எமது சிறப்பு செய்தியாளர் விஜயகுமார் குணசேகரன் வழங்க பார்க்கலாம். ஆதி மனிதன் தொடங்கி இன்றைய அவசர கால தொழில்நுட்ப நெருக்கடி மிகுந்த மனிதன் வரை நம்முடைய பாரம்பரியத்தை மறக்காமல் நினைவூட்டுவதிலும் அதனை போற்றி பாதுகாப்பதிலும் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு ஈடு இணை யாரும் இருக்க முடியாது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் உலக புகழ் மிக்கவையாக விளங்குகின்றன. சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மக்களின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் திகழ்கின்றன. டோக்ரா கலை என்பது இந்தியாவின் பழமையான உலோக சிற்பக்கலைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் மெழுகு வார்ப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலைக்கு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் இருப்பதாக கருதப்படுகிறது. டோக்ரா சிற்பங்கள் பொதுவாக வெண்கலம், பித்தளை உள்ளிட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்குடியின வாழ்க்கை, தெய்வ உருவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் ஆகியவை சிற்பங்களின் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. இந்த சிற்பங்களின் தனி சிறப்பு அவற்றில் காணப்படும் கையால் செய்யப்பட்ட இயற்கையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் ஆகும். ஒவ்வொரு சிற்பமும் தனித்துவமானதாக இருப்பதால் 2 சிற்பங்களும் ஒரே மாதிரியாக இருப்பது அரிது. இயந்திரங்களின் உதவியின்றி இந்த தனித்துவமிக்க டோக்ரா பாணி சிற்பங்கள் உருவாக்கப்படுவதாக கூறுகிறார் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசி பன்னா. It's all on hand. So there is no manufacturing, there is no machine involved in this. So it's purely hand. Yes. The tribals, they make this. So we have the villages known as Bhelwa Padar, certain villages nearby. So all the artists, they'll make this at their homes and then they bring it to the Shabri Emporium. மலைக்கு கடவுளை வேண்டி ஆடும் பொம்மை, வலிமை மற்றும் செழிப்புக்கு அடையாளமான யானை மற்றும் குதிரை, கலாச்சாரத்தின் சிறப்பை விளக்கும் பழங்குடியின தம்பதி, வீட்டின் அழகை வெளிச்சம் போட்டு காட்டும் தீபம் விளக்கு, விளையாடும் பிள்ளையை கட்டிலில் போட்டு தாளாட்டும் தாய், திருவிழாவை கொண்டாடும் பழங்குடியினர் என தங்களின் வாழ்க்கை முறையை முழுக்க டோக்ரா பாணி சிற்பக்கலையில் உருவாக்கி சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் சாதனை படைத்து வருகின்றனர். இதில் நூற்றுக்கணக்கான கைவினை கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறுகிறார் முதன்மை செயல் அலுவலர் உஜாலா. We are registered with like 150 families, so there are more than 800 artisans with us, and there are multiple artisans in more art forms like dhokra art, and which is this one, bell metal art, wrought iron craft is there, sisal is there, and we have tribal painting known as Bhitti Chitra. We also have bamboo artisans in our company. இந்தியாவின் பாரம்பரிய உலோகக்கலை பழங்குடியினர் கலாச்சாரம் மற்றும் கைவினை திறனை ஒருங்கிணைக்கும் தனித்துவமான கலை வடிவமான டோக்ரா பாணி சிற்பக்கலை இந்தியாவின் தனித்துவத்தை கடல் கடந்தும் உலகம் முழுக்க பரப்பி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கான வாழ்க்கை முறை, அவர்களுடைய கலாச்சாரம் போன்றவற்றை பதிவு செய்வதில் இதுபோன்ற கலைப்படைப்புகள் முக்கிய இடம் வகிக்கின்றன. டிடி தமிழ் செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் கொண்டேகாவ் கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.